ஹாய், வெல்கம் டு ஆனந்தி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இளநீர் பாயாசம் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சி, ரொம்பவும் டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இளநீர் பாயாசம் செய்வதற்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காத நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அதை இது உள்ள சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதிச்சு திக்காகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நம்ம இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த பாலை திக்காக விட போகிறோம். இப்போ இது கூடவே நான் வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாலை நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பாலை நம்ம ஆற விட்டுட்டு இப்போ இளநீர் பாயாசத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க. இளநீர் பாயாசம் செய்வதற்கு நான் ஒரு இளநியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இளநீர் ரொம்பவும் சாஃப்டாகவும் இல்லாமல் ஹார்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் அளவில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இளநீர் பாயாசம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த ஒரு சைடு இளநீரை கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த ஒரு சைடில் இருக்கிறத நான் மிக்சியில் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்கிற இளநீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சைடில் இருக்க இளநீரை நான் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இப்போது நம்ம நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இளநீரை நம்ம இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த இளநீர் பாயாசத்துக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் தேவை. அதுக்கு நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காவை துருவியும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் அரைக்கும் போது நம்ம தண்ணி விடாமல் தான் இந்த தேங்காய் பால் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம திக்கான தேங்காய் பால் தான் தேவை. நம்ம தண்ணி சேர்க்காம இப்போ இந்த தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது இளநீர் பாயாசம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த இளநீர் பாயாசத்தை நம்ம 2 விதமாக செய்யலாம். இப்போ பால் சாப்பிடாதவங்க இருப்பாங்க, சாப்பிட்றவங்க இருப்பாங்க. பால் சாப்பிடாதவங்க பால் சேர்க்காம இந்த தேங்காய் பாலை மட்டும் வச்சு நம்ம இளநீர் பாயாசம் செய்யலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு இளநீரை எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, நம்ம இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை சேர்த்துட்டு நம்ம இன்னொரு இளநீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, நம்ம இதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திக்காக காய்ச்சி வச்ச பாலையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் பாதாம் முந்திரி நட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த நட்ஸை நெய்யில் போட்டு வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆனதுக்கப்புறம் குடித்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் ஐஸ் க்யூப் இருந்தாக்கா அதையும் நம்ம இது கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்டான நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.